ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை ஒண்ணு பார்க்கலாம். இறைவனின் சரியான தீர்ப்பு. இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்கு இந்த கதை. ஒரு கோவில் மண்டபத்துல 2 பேர் அமர்ந்திருந்தாங்க, மழைக்காக ஒதுங்கி. அந்த நேரத்துல 3ஆவதா ஒருத்தர் வராரு. மழை அதிகமாக இருக்கு, நான் இந்நேரத்துக்கு போக முடியாது, அதுக்குள்ள இருட்டிரும், அதனால இங்கே நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப இருட்டிருச்சு, 3 பேருமே போக முடியல. அப்ப 3ஆவதா வந்தவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு, அதனால நீங்க சாப்பிட ஏதாவது வச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் 5 ரொட்டிகளும் இன்னொருத்தர் 3 ரொட்டிகளும் வச்சிருக்காங்க. அப்ப மொத்தம் 8 ரொட்டிகள் இருக்கு. அந்த 8 ரொட்டிகளை எப்படி 3 பேர் பகிர்ந்துக்க முடியாது. அப்ப 3ஆவதா இருக்கவர் சொல்றாரு, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு ரொட்டியை 3 துண்டுகளா போடுங்க. அப்ப 8 ரொட்டிகளுக்கு மொத்தம் 24 துண்டுகள் வரும். அதான் ஆளுக்கு 8 சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொட்டி வச்சிருக்கிறவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தயால குணம். அது மட்டும் இல்ல, பகுந்ததுன்னா பசியாரும்னு சொல்லுவாங்க. பகிர்ந்து உண்டால் பசியாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 3 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. காலையில எந்திரிச்சாங்க, மழையும் விட்டுருச்சு. அந்த 3ஆவதா வந்தவர், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும் போது அவர் என்ன பண்றாரு, ஒரு 8 தங்க நாணயத்தை கொடுக்குறார். நாணயங்கள், தங்க காயின்னு, தங்க காசு, 8 தங்க காசை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இருந்தாங்க, நீங்க 2 பேரும் பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி 8 தங்க காசை கொடுத்துட்டு அவரு கிளம்பிட்டாரு. 8 தங்க காசை வாங்கினா 3 ரொட்டி வாங்கினாருல, அவர் கையில வாங்கிட்டு என்ன பண்ணாரு, இந்த நீ 4 வச்சுக்கோ, நான் 4 வச்சுக்கிறேன், சமமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் சாப்பாட சமமா பகிர்ந்துகிட்ட அவங்களுக்கு இந்த காசுனால பிரச்சனை வந்துருச்சு. 5 ரொட்டி வச்சிருந்தாருல்ல, அவரு என்ன சொல்றாரு, எனக்கு 5 காயின் வேணும், நீ 3 ரொட்டி கொடுத்த, அதனால நீ 3 வச்சுக்கோ அப்படின்றாரு. ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது, நானும் தானே கொடுத்தேன், அது மட்டும் இல்ல, நான் கொஞ்சமா இருந்தாலும் கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருந்தேன், ஆனா நீ நிறைய வச்சிருந்த, அதனால நீ கொடுக்கறதுக்கு என்ன, அதனால எனக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் பெருசாயிருச்சு. உடனே வா, நேரா அரசர்கிட்ட போகலான்ட்டு 2 பேரும் அரசர்கிட்ட வராங்க. அரசர்கிட்ட வழக்கு வருது. அரசருக்கு என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவன் சொல்றான், என்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தாலும் கூட நான் அதை பிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன்ல, அவர் நிறைய வச்சிருந்தாரு, அவர்னால கொடுத்ததுனால என்ன, அதனால எனக்கு 3 காயின் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறாரு. இவருக்கு ஒரே குழப்பம், எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. சரின்னு அந்த 8 காயினையும் வாங்கி இவர் வச்சுக்கிட்டு, காசுகளையும் வாங்கி அரசர் வச்சுக்கிட்டாரு. நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவருக்கு தூக்கம் வரல. காசை வேற நம்ம வாங்கி வச்சுட்டோம், நாளைக்கு எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியலையே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்திருக்காரு. அப்ப இறைவன் அவருக்கு காட்சி கொடுக்கறாரு. கொடுத்து தீர்ப்பு சொல்றதுக்கான அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. உடனே மறுநாள் அவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க. தீர்ப்புக்காக தயாரா இருக்காங்க. கையில வச்சிருந்த 8 தங்க காசுல ஒரு தங்க காசு எடுத்து 3 ரொட்டி வச்சிருந்தவருக்கும், மிச்சம் 7 தங்க காசை 5 ரொட்டி வச்சிருந்தவருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 3 ரொட்டி வச்சிருந்தவன் சொல்றான், அவர் கூட பரவாயில்ல, எனக்கு 3 காசு தரேன்னு சொன்னாரு, நீங்க என்ன ராஜா எனக்கு 1 காசை கொடுக்குறீங்க, அவருக்கு 7 காசை கொடுத்துட்டீங்க, என்ன ராஜா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அரசர் சொல்றாரு, நீ 3 ரொட்டி வச்சிருந்த, அந்த 3 ரொட்டியில 3 துண்டா போட்டு மொத்தம் 9 துண்டு, அந்த 9 துண்டுல 8 துண்டு நீ சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு துண்டு தான் நீ கொடுத்த. ஆனா அவரு 15 துண்டு போட்டாரு. 5 3 15 துண்டு, அதுல 7 துண்டுகளை அவருக்கு கொடுத்தாரு. அதனால அதிகப்படியான பலன் அவருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் இழந்ததை எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாராம். எது புண்ணியத்தை சேர்த்ததோ அதை மட்டும்தான் பலனாக கொடுப்பாராம். அது மாதிரி அவர் ஒரு துண்டு கொடுத்ததுனால அவன் ஒரு காயின், அவர் 7 துண்டு கொடுத்ததுனால அவருக்கு 7 காயின் கிடைச்சது. அதனால நம்மளும் தர்மம் செய்வோம், தர்மம் செய்து புண்ணியத்தை தேடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.